ஷேய் பார்வதி அம்மா பேசுகிறப்பா. உச்சியில் உட்காந்து உலகத்தை பார்த்து உலகத்துக்கு தண்டனை போடுதார். உலகத்துக்கு தண்டனை கொடுப்பார். இந்த ஜென்மத்தில் தண்டனை வாங்கி தான் சாவுவான். அவன் ஆத்மா கொண்டு போய் எரிமலை கீழே வெண்ணி தண்ணி கொதிக்கையில் இறக்கிடுவார். ஒரு அள்ளி கொண்டு போய் இறக்குங்கடா, அதில் ஆறிக்கிட்டே அப்படியே அதோட சோழி முடியட்டும். இந்த ஜென்மத்தில் முக்கால் சத்தியம். நீதிபதி சரிச்சு கணக்கு எழுதாருப்பா. உச்சியில் உட்காந்து கணக்கு எழுதார். நீதிபதி சரிச்சு கோட்டார் பூராமே புரிஞ்சுக்கப்பா. கீழே வழக்கறிஞர் கெட்டு இப்போ எல்லாமே இப்போ கேள்வி வரும். இப்போ கேள்வி வரணும், கேட்கணும். நீ எதுக்கு வழக்காடுத? தண்டனையாக வாங்கி கொடுக்கல. இரு தரப்பில் இப்போ பிடிக்கல இப்போ வழக்கறிஞராக உள்ளே மாட்டிடுவான். மாட்டித்தான் ஆகணும், அவர் வழி கிடையாது. ஏண்டா ஒரு பேப்பரை வச்சு ஆடி போறியடாப்பா. அந்த ஐயோ வெளியில் அவன் 1558 பாவத்தை சேர்க்கான். உள்ளே வந்து வழக்கறிஞர்களை பிடிக்கான். அந்த பாவத்தை பேசினோடனே அந்த பாவம் அவனுக்கு தான் ஏறும். யாருக்கு? வழக்கறிஞருக்கு ஏறும் பாவத்தை. ஏன்னா அந்த காலத்தில் இப்படி தான் இருந்தவன் கிடந்தவன் பூரா இப்போ இந்த பாவத்தை செயலுக்கு இந்த ஜெமத்தில் வந்து உட்காந்துருக்கான். அந்த காலத்தில் 7 ஜெமத்துக்கு முன்னாடி பாவத்தை செய்வான், அப்படியே கழுவிட்டு போயிடுவான். அந்த பாவத்தை செஞ்ச பாவம் இன்றைக்கி வழக்கறிஞராக உட்காந்துருக்கேன். அந்த பாவம் இந்த ஜெமத்தில் நீ வாங்கிட்டு போயிடுவ. புரியுதா? நீ இந்த ஜெமத்தில் கடவுள் உட்காந்து நேரடியாக உட்காந்து எல்லா கணக்கும் போடுறாரு. அந்த பாவத்தை நீயே வாங்கிட்டு போயிடுவ. முக்கால் சத்தியம். ஆடாதியே. கேஸ் கெட்டு ஒதுக்க சொல்லிட்டாரு. கேஸ் கெட்டு ஒதுக்குனா 2 தரப்பை பிடிப்பார். 2 தரப்பு பிடிக்கல எல்லாம்னு மாட்டுவேன். ஏண்டா அரசியல்வாதிக்கு இப்படியாட வழக்காடணும்? இத்தனை ஆயிரம் கோடி, இவ்வளோ இடம், இவ்வளோ வண்டி, பூரா தங்க நகைகள் பூரா அடைஞ்சி வச்சு 2 நாக்கை இழுத்து நக்கி அப்படியே அவன் பொண்டாட்டி பிள்ளையோடு நைட்டு எங்கே படுக்கான், சாப்பிடக்கூட மாட்டேங்கான். அதை நக்கி அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டி பிள்ளையோடு உட்காந்து நக்கி அப்புறம் தான் அவன் கொஞ்சம் தூக்கம். பிறகு 5 மணி ஆச்சா, எங்கே அடிக்கணும், எங்கே போகணும், எங்கே கையெழுத்து போடணும், எந்த பூமியை அழிக்கணும், எங்கே கையெழுத்து போடணும்னு ஓடுதான். தொலைஞ்சடா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அமைச்சராக இருக்கிறவங்க பூரா புரியுதா? தொலைஞ்சி நாசமாக மண்ணாக மடிஞ்சு போயிடுவேன். உன் பொண்டாட்டி உன் புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் இப்போ சங்கு ஊத டைம் வந்துருச்சு. சங்கு ஊதி தூக்கிட்டே போடா அப்படிம்பாரு. முக்கால் சத்தியம் போட்டாச்சு. இப்போ வழக்கறிஞர் ஏற்கனவே விவசாயத்துக்கு கணக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வழக்கறிஞர் கேஸ் கெட்ட வெளியே எடுக்காரு. அதையும் எடுக்கணும்ல. எடுத்தால் தானே இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வரும். ஏன்னா சேட்டை அந்த கேள்வி நீதிமன்றம் எல்லா நீதிமன்றத்துலேயும் வழக்கறிஞர் கேள்வி வரும். எதுக்கு வழக்காடுத? என்னத்துக்கு? தப்பு செஞ்சவனுக்கு ஓட்டிக்கிட்டே போகணும்னு நினைக்கியா? அப்போ தண்டனை என்ன? நாலு முழுதும் போக வேண்டியதான். உங்கள் சண்டை வெட்டு குத்துமா எல்லா இடத்துலையும் வர வேண்டியதான். தமிழ்நாடு தான் மோசத்தில் ஓடுதுட்டார். இதுதான் சோழி. அதர் ஸ்டேட்டில் டெல்லியிலேருந்து ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து கொஞ்சம் கேஸ் ஆகி போச்சு, கம்முன்னு போயிடுவான். அவன் யாருக்கும் தெலுங்கு பேசுவான், தெலுங்கானா பேசுவான், ஹிந்தி பேசுவான், உருது பேசுவான். அந்த நாய்க்கு கம்முன்னு போயிடும். இந்த தமிழ்நாட்டில் உள்ள பன்னியோட சேர்ந்த பன்னி கிரிமினல் மூளையை திரிப்பான், ஓடுவான், ஆடுவான். 2 கையை திருக்கி விட்டு தொட்டில் போட்டு விட்ருவாரா. அதையும் பார்த்துக்கோ. தொட்டில் நீதான் போடணும். திருக்கி விட்ருவாங்க. தொட்டில் போட்டு ஆட்டு ஆஸ்பத்திரி, எழும்பூரி ஆஸ்பத்திரி, இந்த டாக்டர் தின்னுட்டு போய் ஊசி போடுதான்ல, எல்லாம் திங்க தெரியாமல் உயிர் வழியை தின்னுட்டு ஆஸ்பத்திரியில் பூரா ஆஸ்பத்திரி மாடியாக கெட்டி நாசம் பண்ணி வச்சுருக்கான். துவைச்சி தொங்க விட்ருவார். உழைப்பு இல்லாமல் பூமியை பாழாக்க வந்த பாய்ப்பேகளா. உடம்புல உழைப்பு கிடையாது. யாரும் காலையில் இருந்துச்சோம் பொம்பளை ஐயோ விட்டதுனால பொம்பளை பிள்ளைய பூரா மார்க்கத்தில் போகுது. பாவத்தை செஞ்சு வச்சுருக்கான். அம்முட்டு இந்த பேப்பரை விட்டுட்டு அவன் விவசாயம் பண்ணுவான், சாப்பிடுவான். 1 ஏக்கர் இருந்தால் போகுண்டா. அழகாக குளம் கொடுத்துருக்காரு. ஏரி குளம் பூரா அந்த காலத்தில் மன்னராட்சியிலேருந்து வைடா ஏழை எளிய மக்கள் பூரா வேலை சாப்பிட்டு இப்போ பூரா அந்த பேப்பரை விட்டு பாழாயிட்டான். குளத்துலேருந்து தண்ணி இருந்துச்சுன்னா அந்த குளத்துலேருந்து தண்ணி எல்லாம் 500 ஏக்கர் 1000 ஏக்கர் சுற்றி விடணும். சுற்றி விடலன்னா அது இல்லைன்னா அந்த தண்ணி அங்கேருந்து ஏதாவது ஒரு போரை போட்டு அங்கங்கே குழாயை போட்டு எல்லாத்துக்கும் கொடு. இவன் பஞ்சாயத்து போட்டில் போட்டு அமைச்சு வீட்டுகளில் பூரா மல்லாக்க படுக்கணும், குப்பரை படுக்கணும், கக்கூசு கட்டணும், மயிர் செடியை பிதிக்கி எடுத்து போடுவார். கோவத்தில் போடுறாரு. சேட்டையாடா. வெளிநாடு பூரா 60 நாடை கீழே இறக்கிடுவார். அதுக்கப்புறம் இங்கே தாய் இந்தியா நாடு முழுவதும் பூரா சேட்டை செஞ்சவன் 7 செமத்துக்கு முன்னாடி குறுக்கெலும்பு ஒடிக்கணும், பின்னாடி செதுக்கணும், தையலை போடணும் அப்படின்ட்டார். முக்கால்